நண்பர்களுக்கு வணக்கம். பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் வீடு குழந்தை பாக்கியத்தையும் குறிக்கும். இப்போ சுபகிரகம், முதல் முழுமையான சுபகிரகம் குரு. ஆனால் குரு தனித்து 5ஆம் வீட்டில் இருந்தால் பூர்வ புண்ணியத்தை கெடுப்பார், ஆண் வாரிசுக்கான அமைப்புகளை கெடுப்பார், குழந்தை பாக்கியத்துக்காக இயங்க வைப்பார். காலபுருஷனுக்கு 5ஆம் வீடான சிம்மத்தையும் பார்க்க வேண்டும். 5இலே குரு இருந்து சூரியனுடைய வீட்டிலே சூரியன் இருந்தால், சிம்மத்திலே சூரியன் இருந்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு. 5இல் குரு இருந்தால் தாமதமாக கிடைக்கும், அவ்வளவுதான். இப்போ 5ஆம் வீட்டு ராகு கேதுக்களுடைய தொடர்புகள், சனியுடைய தொடர்பு, செவ்வாயுடைய தொடர்புகள் இருந்தால் குழந்தை பாக்கியத்துக்கான தாமதத்தை ஏற்படுத்துவார். 5ஆம் அதிபதியோ குருவோ ராசி கட்டத்திலோ அம்சத்திலோ கேதுவோடு சேர்ந்திருந்தால் இவர்கள் மருத்துவமனைக்கு செல்லாமல் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையாது. பெண்ணாக இருந்தால் பெண்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் ராகு கேதுக்களோடு சேர்ந்திருந்தாலோ குரு கேதுவோடு சேர்ந்திருந்தாலோ 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி ராகு கேதுக்களோடு சேர்ந்திருந்தாலோ மருத்துவமனைக்கு செல்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையாது. அப்போது சிம்மத்தோடு சனி சம்மந்தப்படும் போது, சிம்மத்தோடு ராகு கேதுக்கள் சம்மந்தப்படும் போது, லக்னத்துக்கு 5ஆம் பாவத்தோடு பாவகிரகங்கள் சம்பந்தப்படும் போது பூர்வீகத்தில் பூர்வ புண்ணியம் குறையும், பூர்வீகத்தில் குடியிருக்க விடாது, தூரதேச இடங்களுக்கு சென்று வாழக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும், அல்லது பூர்வீகத்தில் இருக்கும் வரை வளர்ச்சி இவர்களுக்கு இருக்காது. அப்போ சுபகிரகமான குரு 5ஆம் வீட்டில் தனித்திருப்பது தவறு. சிம்மம் வலிமையாக இருந்தால் நிச்சயமாக இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. 5ஆம் வீட்டை குரு பார்த்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு.